பிரகாசமான மற்றும் பரபரப்பான ராஜ்யத்தில் கயலன் என்ற இளவரசன் வாழ்ந்து வந்தான். அவன் வலிமையானவன், வேகமானவன், தன் வாளுடன் பயிற்சி செய்வதை மிகவும் விரும்பினான். ஆனால் அவனுடைய தந்தை மன்னன் தேரன் அவன் வேறு ஒன்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். மன்னன் தேரன் புத்திசாலி, ஆனால் அவர் கவலைப்பட்டார். ஒரு பக்கத்து ராஜ்யம் தாக்க தயாராகிக் கொண்டிருந்தது. கயலன் சண்டையிட விரும்பினான். ஆனால் ராஜாவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான வழி இருந்தது. மன்னன் தனது உதவியாளர்களான அரச ஆலோசகர்களுடன் சந்தித்தார். அவர்கள் உடன்படிக்கைகள் மற்றும் திட்டங்களைப் பற்றி பேசினார்கள். கயலன் இதையெல்லாம் சலிப்பான விஷயங்கள் என்று நினைத்தான். அவனுக்கு நடவடிக்கைதான் வேண்டும், வார்த்தைகள் அல்ல. திடீரென்று ஒரு தூதுவன் வந்தான். எதிரி இராணுவம் நெருங்கிவிட்டது. கயலன் தன் வாளை எடுத்தான். ஒரு வீரனாக இருக்கத் தயாரானான். ஆனால் மன்னன் தேரன் பதற்றப்படவில்லை. அவர் அமைதியான கட்டளைகளை பிறப்பித்தார். தாக்குதல் நடத்த அல்ல, ராஜ்யத்தை தயார் செய்ய. உண்மையான வலிமை சண்டையிடுவதில் மட்டும் இல்லை என்று அவருக்குத் தெரியும். எதிரி இராணுவம் சண்டைக்கு தயாராக வந்தது. ஆனால் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மன்னன் தேரன் மற்ற ராஜ்யங்களுடன் நட்பு கொண்டிருந்தார். அவர்கள் மிகவும் ஒற்றுமையாக இருந்தார்கள், ஒன்றாக வலிமையாக இருந்தார்கள். எதிரிகள் பின்வாங்குவதை கயலன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். இறுதியாக அவனுக்கு புரிந்தது. அவனுடைய தந்தையின் ஞானம், அவருடைய கவனமான திட்டங்கள் எந்த வாளையும் விட வலிமையானவை.